Hi everyone. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா அயோர்டிக் cannulation. அதுக்கு முன்னாடி இப்ப arterial cannula அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். arterial cannula எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து சர்க்யூட்ல இருந்து பேஷண்ட்டுக்கு டெலிவரி பண்றதுக்காக நம்ம arterial cannula வந்து யூஸ் பண்ணுவோம். அது நம்ம எங்க மோஸ்டா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அசெண்டிங் அயோர்டால தான் நம்ம மோஸ்டா ஃபிக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அட்வான்டேஜ் பார்க்க போறோம். அட்வான்டேஜ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா இது வந்துட்டு ஈஸியா இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். இதுல வந்துட்டு சிங்கிள் இன்ஜெக்ஷன் மட்டும் இருக்கும், எந்த ஒரு லிம்ப் இஸ்கீமியாவும் காஸ் பண்ணாது. அது கேன்லா சைஸ் எதை பொறுத்து நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிளட் வெசல்ஸோட டயாமீட்டரை பொறுத்தும் பேஷண்ட்டுக்கு எவ்வளவு பிளட் ஃப்ளோ தேவைப்படுதோ அதை பொறுத்தும் வந்து யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தான் இதோட அட்வான்டேஜ். அடுத்து வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஜெட் எஃபெக்ட் அப்படின்னா நம்ம வந்துட்டு கேனலாவை ரொம்ப டீப்பரா உள்ள வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா போஸ்டீரியர் வாலை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். அப்போ வந்து ஹீமோலைசிஸ் ஆகும். அதுதான் வந்துட்டு ஜெட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து ப்ரெஷர் வந்து கிரேட்டர் தென் 100 போயிடுச்சு அப்படின்னா எக்ஸசிவ் ஹீமோலைசிஸ் வந்து காஸ் பண்ணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அயோர்டிக் கேனலேஷனோட ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் வந்து அயோர்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். எதுக்குன்னா கேனலேஷனுக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் சுவிட்சர் போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் சுவிட்சர்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹோல் போட்டு அதுக்கு மேல ஒரு ஹோல் போடணும். எதுக்குன்னா கரெக்டா அந்த கேனல் வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு. அப்புறம் மீன் ஆர்டியல் ப்ரெஷர் வந்து 50 to 80 வரைக்கும் தான் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு மேல போகக்கூடாது. அதுக்கு மேல போச்சுன்னா ஹீமோலைசிஸ் ஆகும். அதே மாதிரி அந்த கேனலோட டிப்புக்குலாம் இந்த இதுதான் டிப்னா இது வந்து 1 to 2 சென்டிமீட்டர் மட்டும்தான் அயோட்டாக்குள்ள போகணும். ஏன்னா இது வந்து ஆர்ச் ஆஃப் அயோட்டாவை ஃபேஸ் பண்ணிருக்கணும். அதே மாதிரி ப்ராக்சிமல் ஆர்டிஸ ஃபேஸ் பண்ணி இது இருக்கக்கூடாது. அந்த கேன்லா வந்து அயோட்டால கரெக்டா பிளேஸ் ஆன அப்புறம் பேக் ஃப்ளோ ஆகும், அதாவது பிளட் பேக் ஃப்ளோ ஆகும். அப்போ வந்து அந்த கேன்லா வந்து டிஆர் பண்ணணும். எப்படின்னா கிளாம்ப் போட்டுருவோம், பிளேஸ் பண்ணுவோம்னா கிளாம்ப் போட்டுருவோம், பேக் ஃப்ளோ ஆகும் பிளட். அதை வந்து கிளாம்ப் எடுத்து விட்டு அதை வந்து பிளட் எல்லாம் வேஸ்ட் பேக்ல போட்டு கனெக்டர்ஸ் மூலமா டியூபிங்ஸ் கேன்லா கனெக்ட் பண்ணிடுவோம். அயோட்டிக் கேன்லா பிரஷர் வந்து நம்ம எப்படி பார்ப்போம்னா நம்ம கனெக்ட் பண்ண போறோம், சர்ஜன்ட்ட சொல்லுவோம், ஸ்விங் லைனோட ஆர்டிரியல் பிரஷரை ஆன் பண்ணுன்னு சொல்லுவோம். அது வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம பிளேஸ் பண்ணிருக்க அயோட்டிக் கேனலேஷன் வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அப்புறமேல அயோட்டிக் கேனலேஷனோட பொசிஷனிங் எப்படி நம்ம பொசிஷன் சூஸ் பண்ணுவோம்னா நம்ம அயோட்டிக் கேன்லா வந்து இது வந்து அசெண்டிங் அயோட்டா, இது ஆர்ச் ஆஃப் அயோட்டா, இது டிசெண்டிங் அயோட்டா. நம்ம ஃபர்ஸ்ட் சுவிட்ச் போடுறோமா இதோட டிப் வந்து கரெக்டா ஆர்ச் ஆஃப் அயோட்டா பார்த்து தான் இருக்கும். இது வந்து இதை பார்த்து இருக்கக்கூடாது, கீழே பார்த்து இருக்காது. இங்க ஒரு கிளாம் போட்டு இங்க வந்து கார்டியோ பிடிச்சிருக்காங்க நம்ம வந்து போடுவோம். அதனால இங்க ஒரு கிளாம் எதுக்கு நம்ம ப்ராக்சிமல் பேஸ் பண்ணி இருக்க கூடாதுன்னு சொல்றோம்னா ஃபுல் பிளட் ஃப்ளோவும் அப்புறமேல பிரெயினுக்கு தான் போகும், அப்புறமேல நம்ம பாடி ஃபுல்லா இஸ்கிமிக் ஆயிடும். அதனால நம்ம வந்து ஆர்ச் ஆஃப் அயோட்டா நோக்கி மட்டும்தான் போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.